ரவா உப்புமா இந்த மாதிரி ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். ஒரு கப் அளவுக்கு ரவா, 1 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்து இதை நல்லா வறுத்தெடுத்து தனியாக வச்சுக்கோங்க. இப்போ கடாயில் எண்ணெய் விட்டுட்டு கடுகு, ஜீரகம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, இஞ்சி இது எல்லாத்தையும் போட்டு நல்லா பொரிய விட்டுக்கணும். இது கூடவே 10 முந்திரியும் சேர்த்துக்கணும். முந்திரி நல்லா செவந்து வந்ததும் இதில் 1 கப் ரவைக்கு 3 கப் அளவுக்கு தண்ணி, 1 கப் அளவுக்கு காய்ச்சின பால் சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்து இதை நல்லா கொதிக்க விடணும். நல்லா இந்த மாதிரி தளன்னு கொதிச்சதும் அடுப்பை நல்லா கம்மி பண்ணிவிட்டு நம்ம வறுத்து வச்சுருக்கிற ரவையை சேர்த்துட்டு நல்லா கலந்து விடணும். லாஸ்ட்டாக இதில் 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு பொடிசா நறுக்குனா மல்லி இலை சேர்த்து நல்லா கலந்து விட்டோம்னா சூப்பரான உப்புமா பார்த்திங்கன்னா நமக்கு ரெடி ஆயிரும். ரவை உப்புமா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். யாருமே வேணான்னு சொல்ல மாட்டாங்க, எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா பானு கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம வேறு ஒரு சமையல் வீட்டில் சந்திப்போம். நன்றி.